கவிஞர் தாமரையே ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட, இல்லை அது சரியில்லை, அவங்க இயக்கம் சரியில்லை, தலைவர் சரியில்லை, அவங்க அது மாதிரி சொன்னாங்க. அது உங்களோட பயம், என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க, எங்கள் அம்மாவோட நெருங்கிய நண்பர்கள். அவங்க ஒரு 10 பசங்க இவன் என் லவர் இவன் என் லவர்னு சொல்லுவாங்க. இவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களும் சொல்லுவாங்க, இவங்க அம்மாக்கிட்டே போய் நான் அவனை லவ் பண்ணுறேன் இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப இயல்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி பேசுவாங்க. ஆனால் யாருமே வந்து இவளை வச்சு வாழ முடியாது, இவ கூட குடும்பம் நடத்த முடியாது. 25 எனக்கு சர்ஜரி, 22ஆம் தேதி எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும்னு அப்போ பீச்சை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் 2 பேரும் சரி 2 பேருக்கும் ஒத்து போகுது. அப்போ வந்து யோசிக்க வேண்டிய காரணங்கள் எல்லாம் இன்னொரு காரணம் அடிஷ்னலாக கேன்சர் ஒன்று வந்துச்சு. அப்போ வந்து என்னோட நிலைமை வந்து உயிர் பொழைப்பாங்கன்னு எங்களால் ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ட்ரை பண்ணுறோம். தலகணம் அதெல்லாம் வந்து 0. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம். அது வந்து ஒரு ஆண் கிட்ட பார்க்கும்போது அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். நம்ம 2 பேர்த்துக்குள்ள நாளைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும். எங்கள் 2 பேருக்கும் எனக்கு பேஸாக எனி ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிதல் பற்றி தான் யோசிச்சு. இன்னும் உள்ளே போகும்போதே பிரிதலை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாலும் இன்னைக்கு பிரச்சனை பிரிதல் தான். பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது இன்னுமே உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, இனிமே எங்கே கிடைக்க போகுது, ஏன்னா நான் ஓகேன்னா சொல்லுங்கள் என்ன கல்யாணம் பண்ணி அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொன்னாங்க. படிப்புலையோ இல்லை அந்தஸ்துலேயோ சோசியல் ஸ்டேட்டஸ்லேயோ சாதியிலையோ எதுலேயுமே ஒற்றுமை இருக்காது. நமக்கு எந்த விதத்துலையும் ஒத்து வராத கேரக்டர் நம்ம எங்கே போய் நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கிறது. பாவத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஒரு வித்தியாசமான இணையர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம். சாதி மறுப்பு, மத மறுப்பு, தாலி உட்பட சடங்குகள் மறுப்பு மற்றும் அப்பா அம்மா உட்பட உறவினர்கள் வராமல் ஒரு திருமணம் செய்திருக்கிறார்கள். ஸ்ருதி மகிழன் அவர்களை சந்திக்கலாம். என் பேர் மகிழன். நான் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிறேன். அதனுடைய பொதுச் செயலாளர் தியாகு. சொந்த ஊர் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர். சென்னையில் 2009 சென்னைக்கு வந்தேன். கடந்த 10 ஆண்டுகளாக அந்த அமைப்பு வேலைகள் நான் செஞ்சிட்ருக்கிறேன். என் பேர் ஸ்ருதி. ஸோ பிறந்தது சென்னையில் தான். மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் நான் வளர்ந்ததும் சென்னையில் தான். நடுவில் கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில், சிங்கப்பூரில், அஹமதாபாத்லன்னு ஒரு 2-3 இடத்துல அப்பா வந்து ஸ்டேட் பேங்க்கில் இருந்தனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கங்கே படிச்சிருக்கிறோம். யூஜி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபிசியோதெரப்பியில் பண்ணேன். போஸ்ட் கிராஜுவேஷன் ஆர்த்தோபெடிக்ஸில் பண்ணேன். இப்போ வந்து ஒரு இடத்துல வேலைக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் நான் பொதுவாக எங்கள் 2 பேருக்கான பேஸ் கனெக்டுன்றது சோஷியல் ஆக்டிவிசம், சோஷியல் கருத்துக்கள் ஒன்றாக இருக்கிறது, சொசைட்டிக்கு ஏதாவது திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த தாட் வந்து எங்கள் 2 பேருக்கு ஒரு பேஸ். அவ்வளோதான். காலேஜ் டைம்ஸ் வந்து என்ஜிஓஸ், டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸை ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கக்கூச காணோன்னு ஒரு நிகழ்ச்சி, தோழர் திருமா வந்து ஒரு நிகழ்ச்சி டி-நகரில் ஒரு ஸ்கூலில் ஐயா நடத்தினாங்க. நாங்கள் வந்து தாகம்னு ஒரு என்ஜிஓ இப்போ வந்து அவங்க ஆக்டிவாக இல்லை, அந்த என்ஜிஓ மொத்தமாக ஆக்டிவாக இல்லை, அதில் இருக்க நபர்கள் தனித்தனியாக ஆக்டிவாக இருக்காங்க. அந்த தாகம்ன்ற என்ஜிஓ வந்து அந்த பப்ளிக் டாய்லெட்ஸ், நீட் ஃபார் பப்ளிக் டாய்லெட்ஸை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு நிகழ்ச்சி. அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அதுக்காக வந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். அப்போ இவரும் டி-நகரில் தாகமோட ஆஃபீஸ்க்கு இருந்துச்சு, அங்கே இவரும் வருவார், நானும் வருவேன். அங்கே தான் முதல் சந்திப்பேன். எங்கள் அமைப்பு சார்பாக நான் போயிருந்தேன். இவங்க ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் பார்த்து பழகிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். நிறைய மீட் பண்ணிக்கிட்டது கூட கிடையாது. அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, நாங்கள் பொலிட்டிக்கல் ஒர்க்கு. எப்போவாவது ஈவெண்ட்டில் மீட் பண்ணுவோம், எங்கேயாவது வெளியில் பிரச்சனைகளில் மீட் பண்ணுவோம், இல்லை நம்ம சென்னை வெள்ளம் வந்தப்போ, புயல் வந்தப்போ அதுக்கான நிதி சேகரிக்கிறதுல அவங்க உதவி பண்ணுவாங்க. நாங்கள் வெளியில் போய் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த மாதிரியான தொடர்பு தான். எல்லாமே சமூகம் சார்ந்த தொடர்பு தான். எப்போ உணர்ந்தீங்க காதல் இருக்கு? கொரோனா அப்போ நான் வேலையெல்லாம் அப்போ நான் வந்து ஒரு கேப் ஓட்டிகிட்டு இருந்தேன். சைடில் கேப் ஓட்டிகிட்டு இருந்தேன், வருமானத்துக்காக ஓட்டிகிட்டு இருந்தேன். அது வந்து சுத்தமாக ஓடலை கொரோனா லாக்டவுன் போட்டப்போ. அப்போது நாங்கள் ஊருக்கு போயிட்டேன். ஃபேமிலி மொத்தமாகவே இங்கே தம்பியெல்லாம் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தான். எல்லோரும் ஊருக்கு போயிட்டோம், வருமானம் இல்லாதனால எல்லாம் ஊரில் இருந்தோம். அப்போ தான் இவங்களுக்கு பர்த்டே வந்தது. பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன். பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது எப்போவுமே நாங்கள் பேசும்போது வயசாகிட்டே போகுது, முடி நரைச்சிக்கிட்டே போகுது, எப்போ திருமணம் அவங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நல்ல பொண்ணு கிடைச்சா, எனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைச்சா எப்போ வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமணங்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நமக்கு தகுந்த நபர் கிடைக்கும்போது, அவங்க வாழ்வுக்கு இவங்க சரியாக வருவாங்கன்னு நினைக்கும்போது சேர்ந்து வாழலாம், எப்போ வேணால் வாழலாம். அது ஒரு பெரிய இது இல்லை.
அப்புறம் வந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டில் 5 பேர், அடுத்தடுத்து 2 தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க. தம்பிக்கு திருமணம் பேசுனாங்க, அவங்களுக்கு பண்ணணும். அப்போ நீ பண்ணிக்கணும், அண்ணனுக்கு பண்ண முடியாதுங்கிற பிரச்சனை வரும்போது கொஞ்சம் தீவிரமாக வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. அதை இவங்ககிட்ட நான் சொல்லுவேன் அப்பப்போ, வீட்டில் தீவிரமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது, இன்னுமே உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, இனிமே எங்கே கிடைக்க போகுது, ஏன்னா நான் ஓகேன்னா சொல்லுங்கள், என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொன்னாங்க. நான் பிறந்தநாள் செய்திக்கு அவங்க அனுப்பின ரிப்ளை அது. நான் சும்மா விளையாடாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என்ன எந்த ஒற்றுமையும் கிடையாது. ரொம்ப 2 பேருமே இந்த சொசைட்டி பற்றின புரிதல் தவிர மற்ற எதுலேயுமே ஒற்றுமையை பார்க்க முடியாது. படிப்புலேயோ இல்லை அந்தஸ்துலேயோ சோசியல் ஸ்டேட்டஸ்லேயோ சாதியிலேயோ எதுலேயுமே ஒற்றுமை இருக்காது. நமக்கு எந்த விதத்துலேயும் ஒத்து வராத கேரக்டர் நம்ம எங்கே போய் நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கிறது. நான் விளையாட்டாக விட்டுட்டேன், நீங்கள் முதல்ல போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாளும் அதே கேள்வி கேட்டாங்க. சரி, அப்போ நம்ம வந்து நேரில் இங்கே சென்னை திரும்ப வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பேசலாம். உங்களுக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்குது, எனக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்குது, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆங்கிளில் நம்ம திருமணம் பண்ணிக்க போகிறோம், சேர்ந்து வாழ போகிறோங்கிற ஆங்கிளில் அதுக்கு முன்னாடி தெரியும் இந்த நமக்குள்ளே என்ன ஒத்து போகும், ஒத்து போகாது, என்னோட இலக்கு என்ன, என்னோட கொள்கைகள் என்ன, நீங்கள் என்ன வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு ஒத்து போச்சுன்னா நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு டைம் லைன் கொடுத்தோம். நீங்க ஏன் அப்படி கேட்டீங்க? அது இல்ல, அப்படி ஒரு எண்ணம்னு ஒண்ணு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு சந்திப்பு, இந்த கொரோனாக்கு முன்னாடி ஒரு சந்திப்பு. நான் வந்து எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். பழைய எம்எம்சி ஓரமா ஒரு காஃபி ஷாப் ஒன்று, சின்ன காஃபி ஷாப்பு. அது எங்களுக்கு இன்டர்ன்ஸ், ஹவுஸ் சர்ஜன்ஸ் எல்லாத்துக்கும் அது ஒரு மீட்டிங் ஸ்பாட் மாதிரி. ஈவினிங் ஆனால் நாங்கள் வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருப்போம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஒரே டிபார்ட்மெண்ட்னா அங்கே வந்து மீட்டிங் ஸ்பாட்டு, லஞ்ச்னா அங்கே வருது, ஈவினிங் டீ குடிக்க அங்கே வருதுன்ற ஒரு ஸ்பாட் அது. அங்கே பைக்கில் இவர் கிராஸ் பண்ணி போனார். அப்போது சடனாக ஃபோன் அடிச்சு, தோழர் எங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன். எங்கே இருக்கீங்க, எங்கே அப்படின்னு திரும்பி பார்க்கும். நான் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறேன், எங்கள் பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் வந்தார். அங்கே தான் பார்க்கிங் ஸ்பாட் அந்த காஃபி ஷாப் பக்கத்தில். அப்போ வாங்க காஃபி சாப்பிட்டு பேசலாம் அப்படின்ட்டு உட்காந்து பேசும்போது அப்பவும் சொன்னார், பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து அதே தான், பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷமா பொண்ணு பார்ப்பேன் நீ அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி கூப்பிடுவாங்க. நிறைய வாட்டி எனக்கு கூப்பிடும்போது எப்படின்னா, பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேன், இல்லை எங்கள் அம்மா ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வாட்டி வந்து கௌசல்யா தோழர் இருக்காங்க இல்லையா, கௌசல்யா தோழர் ஒரு பொண்ணு சொன்னாங்க, அவங்க கூட சேர்ந்து போய் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரா உறவுகள், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், தோழர்கள் சர்க்கிள், அப்படிதான் ஒவ்வொருத்தரா உறவுகளாலும் இன்னுமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, அப்போவே ஒரு வாட்டி கேட்டேன், ஓகேன்னா ஓகே தான் எனக்கு அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டா. அப்போ அவர் சும்மா சிரிச்சுட்டு, 2 பேருமே அது ஒரு காமெடியாக சிரிச்சுட்டு கடந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் பொண்ணே கிடைக்கலையே, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு போலே அப்படின்றது இருந்தான். அப்புறம் எனக்கு வந்து அப்போ திருமணத்துல பெரிய, இன்னைக்குமே எனக்கு திருமணத்தின் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையோ, அது வந்து ஒரு நல்ல விஷயம்னோ, அது வந்து எனக்கு எப்படின்னா, அது பெரியார் சொல் வந்து அப்படியே காதுல விழுந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பெண்ணை வந்து அடிமையாக்குறதுக்கான சொல் வந்து தாலி கட்டுறது, நீ பொண்டாட்டின்னு சொல்றதே ஒரு அடிமை சொல் தான். அதை வந்து முறிக்கணுன்றதுக்காகவே எனக்கு அந்த கல்யாணம்ன்றது கான்செப்ட்குள்ளேயே நான் இல்லை. அப்போ இது மாதிரி ஒருத்தர் திருமணம் செஞ்சுட்டா புருஷன் பொண்டாட்டின்னு வெளி உலகத்துக்கு இருந்துக்கலாம், உள்ள அப்படி இருந்துக்கணும் அவசியம் இல்லை, நல்ல நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். வெளி உலகத்துக்கு புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கலாம், உங்க அம்மாவும் டார்ச்சர் பண்றது நிறுத்திடுவாங்க, எங்க வீட்லயும் ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்காது, கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணுக்குன்னு ஒரு இது இருக்கும், உள்ள நல்ல நண்பர்களா இருப்போம் அப்படின்னு ஒரு இதுதான். அப்பதான் அப்படிதான் ஆரம்பிச்சது. இப்போ பொண்ணு கிடைக்கலங்கிறதே என்ன பிரச்சனைனா, எங்கள் வீட்டில் நான் போட்டது 2 கண்டிஷன். நம்ம மதத்தில் பார்க்கக்கூடாது, நம்ம சாதியில் பார்க்கக்கூடாது. நம்ம சாதி இல்லாமல், நம்ம மதம் இல்லாமல் நீ பார்க்குற எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுதான் அவங்களுக்கு போட்ட கண்டிஷன். அது வந்து அவங்களால முடியாது, அதுதான் பிரச்சனை. ஒரு குடும்பத்தால் தன் சாதியையோ, தன் சாதிக்குள்ளோ அல்லது தன் மதத்துக்குள்ளோ அப்படி தான் பொண்ணு பார்க்க முடியும். அதை மீறி பார்ப்பது வந்து மிக மிக கடினம். நகரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படி பார்க்குற பழக்கம் இன்றைக்கி வந்திருக்கு. எங்கள் ஊர் கிராமங்கள்லாம் அதை மீறி பார்க்கவே முடியாது, அவங்களால சிந்திக்கவே முடியாது. எப்படி நம்ம சாதி இல்லாமல் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஃபோட்டோ அனுப்புவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ பிடிச்சிருக்கான்னு பாருங்குவாங்க, எல்லாம் பார்ப்பேன், என்ன பிடிச்சிருக்காங்க எல்லாம் கேட்பேன். கேட்டுட்டு கடைசியாக என்ன சாதின்னு கேட்பேன், நம்ம சாதி தானே, அப்போ வேண்டாம், வேற பொண்ணு பாரு அப்படின்னு. இப்படி தான் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இவங்க சொன்ன பிறகு சம்மதிச்சிட்டாங்களா வீட்டில்? என்ன சொன்னாங்க? இவங்க சொன்னதுக்கப்புறம் சம்மதிக்கல. அப்புறம் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு 6 மாத காலம் எடுத்துக்கிட்டோம். இவங்களுக்கு பிறந்தநாள் வந்து மே மாதம் பிறந்தநாள். அப்போ சொல்கிறாங்க,
ஆகஸ்ட்டில் நான் சென்னை வந்தேன். டிசம்பர் வரைக்கும் நாங்கள் ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம். 6 மந்த் எங்களுக்குள்ள திருமணமாக சேர்ந்து வாழ்வதற்கான சரியான பேராக இருப்போமாங்கிறதுக்கு நாங்கள் ஒரு, அதாவது காதல்னா கண்ணை மூடிட்டு வருவோங்கிறது இருக்குல்ல, அது அது உண்மை இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சிந்திச்சு தான் செயல்படணும். அதான் வந்து அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு, பெரியாரும் சொல்லியிருக்காரு. கண்டதும் காதல், கண்மூடித்தனமான காதல், காதல் புனிதமானது அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் 6 மாத கால இடைவெளி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு இடையில வெளியில் போனோம், பழகணும். அது வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா எதுவுமே வந்து மறைமுகமாக கிடையாது. நாங்கள் போயிட்டு வந்தோடனே முகநூலில் பதிவு போடுவோம். இன்ஸ்டாகிராம், இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் போடுவோம், ஃபோட்டோஸ் போடுவோம். அப்புறம் காதலிச்ச பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுமே வந்து நாங்கள் மறுக்கிறோம். காதலிக்கிறோம், உடன்பட்டு போகலை, ஒத்து வரலங்கும்போது பிரிவதற்கான உரிமையும் பெண்ணுக்கு உண்டு, ஆணுக்கு உண்டு. அது ஆண் பெண்ணுக்கு கொடுப்பதில்லை, பெண்ணுக்கு அந்த உரிமை உண்டு. இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஏற்றுக்கலைன்னா உடனே போய் ஆசிட் ஊற்றுறது, வெட்டுறது, இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அதெல்லாம் இந்த சமூகம் உருவாக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு அது. நாங்கள் வந்து அந்த இடைப்பட்ட காலத்தை காதல் பண்ணோம். 6 மாதங்கள் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலை, காதல் பண்ணோம். ஒருவேளை அந்த 6 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒத்து வராமல் இருந்திருந்தால் பிரிஞ்சிருப்போம். அதற்கு பிறகு இவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ பிரச்சனை வந்தது, கேன்சர் டயக்னோஸ் ஆச்சு. டிசம்பர் எப்போமா, டிசம்பர் 18 கிட்ட இருக்கும். ஆமாம். அப்போ வந்து இவங்க மருத்துவத்துக்காக அனுமதிக்கப்படணும், இந்த கீமோதெரப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முந்தின நாள் நான் போய் டிசம்பர் எண்டில் நான் சொல்கிறதா இருந்தது. ஆல்மோஸ்ட் நாங்கள் அறிவிக்கணும் 1ஆம் தேதி, ஆமாம் நமக்கு ஒத்து போகுது, நம்ம திருமணம் பண்ணிக்கலான்னு நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். ஆனால் அதற்கு முன்னாடி எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுனால நான் வந்து அந்த மருத்துவத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்கள போய் சந்திச்சு, அப்பவும் கொரோனா காலம், சந்திக்கிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு எனக்கு சந்தேகத்துக்கு தடை. ஏன்னா எனக்கு கொரோனா வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. 25 எனக்கு சர்ஜரி, 22ஆம் தேதி எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும்னு அப்போ பீச்சை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் 2 பேரும் சரி 2 பேருக்கும் ஒத்து போகுது. அப்போ வந்து யோசிக்க வேண்டிய காரணங்கள் எல்லாம் இன்னொரு காரணம் அடிஷ்னலாக கேன்சர்னு ஒன்று வந்துச்சு. அப்போ வந்து என்னோட நிலைமை வந்து உயிர் பிழைப்பாங்கன்னு எங்களால் ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ட்ரை பண்ணுறோம், ஆனால் ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜஸ், ஸ்பைனல் கார்டுக்கெலாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதனால் காப்பாற்ற முடியுமான்னு எங்களால் அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. ட்ரை பண்ணுறோம், டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த நிலைமையில் நான் இவர்கிட்ட போய் கேட்குறேன், தெரியாது நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் தான் என்னோட இணையர்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தான் இணையர், நீங்கள் இல்லைன்னு நாளைக்கு முடிவானாலும் நீங்கள் தான் இணையர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 பேரும் சரி இந்த ஒரு தேதி டிசம்பர் 22 இன்னைக்கு வரைக்கும் அனிவர்சரி டேட். எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் எங்களோட திருமண நாள். இப்போ நடந்தது வந்து ஒரு சொசைட்டிக்கான ஒரு திருமணம் இல்லையா, அன்னைக்கு நடந்தது தான் எங்கள் திருமண நாளாக நாங்கள் 2 பேரும் கொண்டாடுவோம். அதுக்கு முன்னாடி அந்த 6 மாத பீரியடில் அது உங்கள் பழகின காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட மனநிலை மாற்றங்கள், நீங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங், அதை பற்றி சொல்ல முடியும்? அப்போ வந்து எனக்கு இருந்த பெரிய சந்தேகம் வந்து இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நல்லா படித்த ஃபேமிலி. இவ்வளோ இப்போ வந்து எனக்கு தெரியுது, அவ்வளோவா தெரியாது. இவங்களுக்கு நிறைய கோயம்புத்தூரில் நிறைய அவங்க அம்மா தரப்பில் நிறைய சொத்துக்கள் இருக்குது, சென்னையில் அவங்களுக்கு இடம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு இப்போ தெரியும், அப்போது அந்தளவுக்கு கூட தெரியாது. அப்போ வந்து ஓரளவுக்கு இவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எல்லாருமே படித்தவங்க. அவங்க அப்பா ஜிஎம்மாக இருந்தார், பேங்க்கில் ஜிஎம்மாக இருந்தார். அம்மா வந்து டீச்சர், இங்கே ஒரு ஃபேமஸ் ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம ஃபேமிலியை, நம்ம ஃப்ரெண்ட்ஸை, நம்மை போன்ற மனிதர்களை, நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனில் இருக்கிறோம், அவங்க ஏதுமற்றவர்களாக இருப்பாங்க, எது ஒன்றுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, வீடு இருக்காது, சொத்து இருக்காது, அவங்க பர்பஸாகவே வேணான்னு நினைக்கிற ஆட்கள், உழைக்கும் மக்களோட இருக்கணும்னு நினச்சி அவங்க எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. இவங்களை வந்து இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கங்கிறத எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு. அந்த பயம் வந்து எனக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அது வந்து இவங்கள்ட்ட பழகும்போது, நான் இதுக்கு முன்னாடி நண்பர்களாக இருக்கும்போது நான் யோசித்ததில்லை, சிந்தித்ததே கிடையாது. இந்த நேரத்தில் அதை வச்சுக்கிட்டு தான் இவங்கள பார்த்தேன். இவங்க எப்படி பார்க்குறாங்க நம்ம ஆட்களை வந்து, நம்மளோடு பயணிக்கிறவங்கள எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். அது வந்து மாறிச்சுன்னா அவங்களோட கேரக்டரே வந்து அதுதான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப எனக்கு இவங்களை ஓகேன்னு சொல்கிறதுல அது ஒரு முக்கியமான காரணம் தான். எல்லா மனிதர்களையும் சமமாக மதிப்பதுங்கிறது வந்து ஒரு உயர்தட்டு வர்க்கத்தில் பிறந்த பின்னணியில் பிறந்த ஒருத்தருக்கு வருவது வந்து இயல்பான விஷயம் கிடையாது.
அவங்க அம்மா அப்பாவோட வளர்ப்பு இருக்கலாம். ஆக்சுவலி அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி. அவங்க தாத்தா நஞ்சப்பன்னு சொல்லி புதிய தலைமுறை பத்திரிகையினுடைய ஆசிரியர். கம்யூனிஸ்ட் கட்சி பழைய எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் கட்சி புதிய தலைமுறை பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்தார். அது நடத்தினார் அவர். அதனால் அந்த அந்த வரலாறுகள்லாம் ஜீன் வழியாக கூட ஃபாலோ ஆகலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி புரிதல் எனக்கு அந்த சமயத்தில் வந்தது. அப்புறம் எங்கள் வீட்டில் அவங்க நடந்துக்கிட்டது, பழகிக்கிட்டது. வீட்டுக்கு கூட்டி போவேன், அம்மாவை காட்டுவேன். அப்போது அவங்க நடந்துக்கிட்டது, சமூகத்தை பார்க்குற பார்வையில் இன்னுமே கொஞ்சம் பக்கத்தில் வரும்போது அவங்களோட இலக்குகள்லாம் என்னங்கிறது நல்லா புரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து இவர் தோழரா அறிமுகமான காலத்துல இருந்து இவரை வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு ஆளா தெரியும். ஏதாவது பேசணும்னா பேசிடுவாரு. எதையும் மூடி மறைச்சு அப்படிலாம் ஒன்றும் என்கிட்ட இது வரைக்கும் பேசினது கிடையாது. அப்புறம் நிறைய பெண் தோழர்கள் உண்டு. அப்போ எனக்கு வந்து இவருக்கு இன்னைக்கு அவங்க இல்லை, இவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க பேரு நஃபீஷா. அவங்க வந்து இன்னைக்கு இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு நோயினால இறந்துட்டாங்க. எங்க 2 பேரோட காதலின் அது ஆரம்பிக்கிறதுக்கு காரணம், நஃபி வந்து இவர் மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க, உரிமையா இருப்பாங்க. இரண்யான்னு ஒரு தோழர் இருக்கிறாங்க, கௌசல்யா தோழர்னு. கௌசல்யா வந்து அவ்வளோ பார்த்துட்டாங்க வாழ்க்கையில. ஆனா மகிழன் பக்கத்துல இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு கௌசல்யானால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு வெட்டு காயப்பட்டு தன் கணவரை இழந்த ஒரு பெண்ணால் இவர் பக்கத்துல இருக்கும்போது அந்த பாதுகாப்பு உணர முடியுது அப்படின்னா, அப்போ வந்து இட்ஸ் வெரி ஜென்யூன் பர்சன் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரும் இல்லையா? அந்த புரிதல் காரணம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து நானா போய் அதை வந்து நிறைய பேர் நீங்களா போய் ப்ரப்போஸ் பண்ணீங்களான்னு நிறைய பேர் என்ன பொண்ணுங்களாம் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னப்போ, அவர்கிட்ட ஒரு ஆண்மைக்கான ஒரு ஆணவம், அந்த தலகணம் அதெல்லாம் வந்து 0. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம். அது வந்து ஒரு ஆண் கிட்ட பார்க்கும்போது அது ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும். நமக்கு வந்து சே பரவாயில்லையே அப்படின்னு. அப்புறம் வந்து நான் சில விஷயங்களை டாமினேட் பண்ணுவேன். ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு ஃபீமேல். ரொம்ப கத்துவேன். சில பேரை கை வாங்குறது கூட யோசிக்க மாட்டேன். என் காலேஜ்ல எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜ், நான் போய் உட்காருவேன், வாங்க உட்காருவோம், ரோட்ல உட்காருவோம், எவனா இருந்தாலும் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு உட்கார ஒரு கேரக்டர். அப்போ வந்து அதை வந்து ரசிக்கிற, நீங்க பண்றது பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்றதை விட அதை ரசிக்கிற தன்மை இருக்கு இல்லையா? ஒரு பெண்ணின் அழகை ரசிக்கிறவர், ஒரு பெண்ணின் கூந்தலை ரசிக்கிறவங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணை அவளோட டாமினேஷனுக்காக ரசிக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அது இயல்பா வரணும். ஆண்கள் வெளியே நடிக்க முடியாது. அது மனசுல இருந்து வரலன்னா ஒரு நாள் தெரிஞ்சிடும் நடிக்கிறாங்க அப்படின்றது, ஒரு நாள் தெரிஞ்சிடும். அதை வந்து ரொம்ப இயல்பா என்னை முதல் வாட்டி பார்த்தது இருந்தே, அப்பவும் பாய் கட் தான் வச்சிருப்பேன், இதே மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா இருப்பேன், பேண்ட் ஷர்ட் போட்டு போவேன். விஜய் சாந்தின்னு கூப்பிடுவாரு, விஜய் சாந்தி அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு கூப்பிடுவாரு. அது வந்து எவ்வளோ எனக்கு நிறைய ஆண் தோழர்கள் இருக்காங்க, டியர் டார்லிங் பேபின்னு கூப்பிட்றவங்க மத்தியில விஜய் சாந்தின்னு ஒருத்தர் கூப்பிட்றாருன்றது அது தனிப்பட்டு நிக்குது இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த 6 மாத காலத்துல அவரு எங்கிட்ட நடந்துக்கிட்ட ஒரு விதம்னு ஒண்ணு இருக்கும்ல, நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு. அவரும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற விதம், தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது நான் யாரு, நீங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, என்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, நம்ம 2 பேர்த்துக்குள்ள நாளைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும். எங்க 2 பேருக்கும் எனக்கு பேஸா எனி ரிலேஷன்ஷிப்ல போறதுக்கு முன்னாடி அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிதல் பற்றி தான் யோசிச்சு, இன்னும் உள்ள போகும்போதே பிரியதை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாலும், இன்னைக்கு பிரச்சனை பிரிதல் தான். இன்னைக்கு பிரச்சனை டிவோர்ஸ் தான். காதல் திருமணமா இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும், டிவோர்ஸ்ன்றது ரொம்ப அசிங்கமா போய் முடிஞ்சிருது இல்லையா நிறைய பேர் வாழ்க்கையில. அது ரொம்ப கடினமா, ரொம்ப ஹார்ட் பெயின்ஃபுல்லா முடிஞ்சிருது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு விஷயம் தான், இன்னைக்கு காதலிக்கிறோம் சரி, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரி, நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னைக்குனாலும் நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசி பிரியலாம். 2 பேருக்கும் அதுல சம உரிமை உண்டு. நானும் பிரியணும்னு நினைக்கலாம், நீங்க என்ன காரணம்னு கேட்டா நான் சொல்லணும், நான் ஐ எம் பவுண்ட் டு டெல் தட் யூ. அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட பிரியலாம்னு சொல்லலாம், அதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்லணும். 2 பேரும் பிரிவோம், பிரிஞ்சும் நண்பர்களாக இருக்கு. பிரியறது நீ யாரோ நான் யாரோ, மூஞ்சில முடிக்க மாட்டேன், நான் ஏன் மூஞ்சில முடிக்க, நண்பர்களாக இருக்கு. அதுக்கு எனக்கு பயந்து, அது வந்து இன்னைக்கு நான் இதை சொன்னா கூட நீங்க போட்டா கூட உங்களுக்கு பிரச்சனையா வருமானு தெரியல. ஆனா நாங்க 2 பேரும் பயந்து, எங்களுக்கு இதுல எக்ஸாம்பிளா எடுத்து இது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு நாங்க எடுத்த ஜோடிகள், இணையர்கள் அப்படின்னா தோழர் தியாகவும் தாமரை அவர்களும் தான். தியாகு வந்து இவங்களோட தலைவர், தாமரை வந்து எங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து எங்க வாழ்க்கையில வந்து பெரிய தாக்கத்தை, எங்க 2 பேருக்கும் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு தெரியாது,
அப்புறம் பழக ஆரம்பிச்சோன்னே தான் சரி நம்மளுக்கு இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் போகுது, இது எங்க போய் பிரச்சனையா முடியுன்ற அளவுக்கு யோசிச்சோம். பட் ஆனா அவங்க வாழ்க்கையில இருந்து கத்துக்கிட்டது இது ஒரு விஷயம். பிரியும் போது நண்பர்களாக பிரியும். நிறைய பேர் வாழ்க்கையில அது வந்து ஒரு நல்ல ஒரு பாடமா எடுத்துக்கலாம். அது அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து கரெக்ட். அதுக்கு வந்து நான் சொன்னதுக்கு ஒத்துக்கல, அவர் மனசுலயும் அதுதான் இருந்தது அப்படின்றது வந்து ரொம்ப எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதான் அவர் வீட்டில் அவர் என்ன மாதிரி சொன்னார், உங்க வீட்டில் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எங்க வீட்டுல நான் ஃபர்ஸ்ட் இவருக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா வந்து என்ன பண்றாரு இதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் நான் இன்னும் பெருசா யோசிக்கல. அப்புறம் அதே மாதிரி முதல் சந்திப்பு ஆகஸ்ட்ல முடிச்சுட்டு வந்துட்டு நான் போஸ்ட் போட வேண்டாம், இன்னும் 2 மாசம் ஆகட்டும் அப்படின்னு. அவர் வந்து அவருக்கு அது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வெளியே தெரிவிக்காம நண்பர்களுக்கோ ஃபேமிலிக்கோ தெரிவிக்காம நீங்க ஒரு உறவுல இருக்கீங்கன்னா அது பேர் கள்ள தொடர்பு, இல்லீகல் அஃபேர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாரு அதுக்கு. அதனால நான் அதை சொல்லிதான் ஆகணுன்ற கட்டத்துல சொன்னேன். அதே மாதிரி பிரச்சனைகள் ஆச்சு. நிறைய அம்மாவுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. கவிஞர் தாமரையே ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட இல்லை அது சரியில்லை, அவங்க இயக்கம் சரியில்லை, தலைவர் சரியில்லை, அவங்க அது மாதிரி சொன்னாங்க. அது உங்களோட பயம் என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க. எங்கள் அம்மாவோட நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர், ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், கருப்பு கொடி தூக்குறவன்லாம் குடும்ப நடத்த சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது வந்து ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே அது வந்து இந்த சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்றது, நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அம்மா அப்பாங்கிறவங்க எல்லாருமே நம்ம சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிற யாருமே கிடையாது. இப்படி சொன்ன போனா எங்க அப்பா அம்மாவுக்கு நடந்த திருமணம் ஒரு சுயமரியாதை திருமணம் தான். 5 நிமிஷத்துல திருமணம் முடிஞ்சிருச்சு. மாலை மாத்தினாங்க. இந்த தாலி கட்டுறதுக்கே எங்க அப்பாவோட அப்பா வந்து எங்க தாத்தா கிட்ட எங்க அம்மாவோட அப்பா கெஞ்சி தாலி மட்டும் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சடங்கு மட்டும் பண்ணாங்க. மற்ற சடங்கெல்லாம் கிடையாது. இந்த ஐயர் இருந்ததோ ஓம வளர்த்ததோ அந்த சடங்கெல்லாம் இல்லை. ஒரு பெஞ்ச் போட்டு தாலி கட்டினா ஒரு சுயமரியாதை திருமணம். தாலின்ற விஷயத்தை தவிர இது எல்லாமே அங்க அப்படிதான் நடந்தது. அந்த பின்னணியில இருந்து வந்தவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. உடனே ஏன்னா அவங்களோட பயம் வந்து நம்ம பொண்ணு செலெக்ஷன் கரெக்டா இருக்கணும், அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க வளர்த்த முறை சரியானது அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. அதனால அந்த பயம் வரும். அதனால அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, ஒரு 1 year கிட்டே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் லெவல் வரதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து நான் நினைக்கிறது, அவங்க ஸ்டார்டிங்லலாம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பழகிட்டா தெரிஞ்சிடும் அவனை பற்றி, அவளே பிரிஞ்சு போயிடுவா. ஏன்னா இவங்களுக்கு வந்து சும்மா நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அவங்க இது ஈவெண்ட்டுக்கு போகிறோன்னா கூட அவங்க ஒரு 10 பசங்க இவன் என் லவர் இவன் என் லவர்னு சொல்லுவாங்க. இவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களும் சொல்லுவாங்க, இவங்க அம்மாக்கிட்டே போய் நான் அவனை லவ் பண்ணுறேன் இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப இயல்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி பேசுவாங்க. ஆனால் யாருமே வந்து இவளை வச்சு வாழ முடியாது, இவ கூட குடும்பம் நடத்த முடியாதுங்கிற கருத்து உடையவங்க. வெளியில் சொல்கிறது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயே அதாவது ஒரு பாலியலாக இவங்களை அணுகிறவங்க கூட இவங்களோட குடும்பம் நடத்த முடியாது, இவங்க வந்து ஒரு மனைவியாக நமக்கு செட் ஆக மாட்டாங்கங்கிற கருத்துடையவங்க. ஸோ அது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். அவங்க அம்மா வந்து பழகி பார்த்துட்டா அவனுக்கு செட் ஆகாது, ரொம்ப நாள் இது நீடிக்காது, 3 மாதமோ 6 மாதமோ இருந்தால் கூட பெரிய விஷயம்னு அவங்க அப்பாவுக்கும் இந்த கருத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஒன்றா நாங்கள் உடைக்க அவங்க வந்து சரி இவளுக்கு உறுதியாக இவனை தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இப்போ கூட முழு மனதாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாங்கிறது எங்கள் குடும்பத்துலேயும் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அவங்க சாதிக்குள்ளேயோ அவங்க மதத்துக்குள்ளேயோ திருமணம் பண்ணாதான் அவங்களுக்கு முழு திருப்தி இருக்கும். அவங்க வந்து எங்களுடைய முடிவை புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க என்னவானாலும் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழ போகிறாங்க, அவங்க 2 பேருக்கும் புரிதல் இருக்குது, அவங்க 2 பேரும் செட் ஆகிட்டாங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பிரித்து வைக்கிறதோ இல்லை மற்ற எந்த முடிவுமே நம்ம எடுக்க முடியாது. அப்போ அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் போதுங்கிற புரிதல் வந்து 2 குடும்பத்துக்கும் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க, கன்சர் இருக்குங்கிறது எப்படி? அதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கட்டி தான் வந்தது. அந்த கட்டி இவரு தான் பார்த்தாருமா, ஏதோ கட்டி மாதிரி இருக்கே என்னன்னு பார்க்கலாமா அப்படின்னாரு. அது இருமிட்டே இருந்தேன் நான். அப்போ இவருக்கு என்ன பயம்னா, இவருக்கு ஒரு அப்போலேருந்து 2020 எனக்கு கேன்சர் டயக்னோஸ். அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு டிபி இருந்தது. அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு சரியாயிட்டாரு. பட் ஆனால் அவருக்கு என்ன பயம்னா, நாங்கள் நெருக்கமாக இருக்கிறனால அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்குமோ அந்த டிபின்ற ஒரு பயம். அதுக்கப்புறம் பயாப்சி எடுத்தோம். பயாப்சி ரிப்போர்ட் வந்துட்டு அதில் தான் ஃபைனலைஸ் ஆகுது.
ஃபைனலைஸ் ஆகும்போது அந்த ரிப்போர்ட்டை போய் நான் வாங்கும்போது தனியாக போனேன். அம்மா அப்பா கீழே விட்டுட்டு நான் மட்டும் தனியாக போனேன். ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சிச்சு. அங்கே ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அழுத. அதோட அம்மா அப்பா முன்னாடி அழுகக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம். என்னதான் ஆகட்டும், அவங்க முன்னாடி அழுகக்கூடாது அப்படின்ட்டு. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.